Hello friends, welcome to Kitchen to Plate. உங்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய சாரி. சில பல காரணங்கள்னால நம்மளால வீடியோ போஸ்ட் பண்ண முடியல. ஸோ நம்ம இப்போ ஒரு ஸ்வீட்டோட திருப்பி ஆரம்பிக்கிறோம். ஒரு பாத்திரத்தில் பாலை காய்ச்சிக்கோங்க. நல்லா ஏடு படிய அந்த சைட்லேருந்து திரட்டி விட்டு கொதிக்க விடுங்க. ஒரு மாம்பழத்தை தோல் சீவி சின்னதாக துண்டம் போட்டு எடுத்து வச்சுக்கோங்க. நறுக்கின மாம்பழத்தை மிக்சி ஜாரில் போட்டு நைஸாக அரைச்சிக்கோங்க. என்னடா இது வரைக்கும் இந்த மிக்சி ஜாரை நாங்கள் பார்த்ததே இல்லையே அப்படின்னு நினைக்கிறீங்களோ? புதுசாக வாங்கினேங்க, எப்படி இருக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பால் நல்லா சொண்டை காஞ்சி கால்வாசி குறைஞ்ச உடனே இதில் 5 டேபிள் ஸ்பூன் அளவு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. 1/2 லிட்டர் பாலுக்கு 5 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை. இது நல்லா சுண்டை காஞ்சு அதில் பபிள்ஸ் வரும்போது இது கூட 1 டீஸ்பூன் அளவு மில்க் பவுடர் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஆப்ஷனல் தான் இது. கூடவே கொஞ்சம் பன்னீர் சேர்த்துக்கோங்க. நான் வீட்லேயே செஞ்ச பன்னீருங்கிறதுனால க்ரம்பிள்டாக இருக்குது. இதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த செய்கிற ப்ராசஸில் கொஞ்சம் கெட்டியானதுனால கொஞ்சம் பால் சேர்த்து அதை லிக்விட் ஆக்கிக்கிட்டேன். அதே புது ஜாரில் 4 டைகர் பிஸ்கெட் சேர்த்து அது கூட 1 டீஸ்பூன் நெய் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சுட்டேன். இப்போ நம்ம செஞ்ச திரட்டி பாலில் மேங்கோ பியூரியை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். ஒரு குட்டி ஜார் எடுத்துட்டுருக்கேன். இதில் அடியில் பிஸ்கெட் மிக்சரை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிட்டேன். அதுக்கு மேலே நம்ம செஞ்ச மேங்கோ திரட்டி பாலை இது மேலே ஸ்ப்ரெட் பண்ணிட்டேன். முக்கால்வாசி ஜார் வரைக்கும் இது ஸ்ப்ரெட் ஆன உடனே இது மேலே நம்ம சின்னதாக கட் பண்ணி வச்ச மேங்கோவை நல்லா தூவி விட்டுடுங்க. அது மேலேயே நம்ம செஞ்ச பியூரி மேங்கோவை கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு கொஞ்ச நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்து சாப்பிட்டு பாருங்களேன். அரெவான்னு சொல்லுவீங்க. ஏன்னா இது மேங்கோ கலாக்கந்து. கலாக்கந்துனா என்னம்மா அப்படின்னு கேட்குறீங்களா? வேற ஒன்றும் இல்லைங்க, நம்ம ஊரில் மில்க் கேக் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, அதுதான் நார்த் சைடில் கலாக்கந்துன்னு சொல்கிறாங்க. இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு எங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணிடுங்க.